ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம ரேங்க்கு அவளுக்கு வாடகைக்கு இருந்த வீடு கூட இல்லாமல் போயிட்டு இப்போதைக்கு அவகிட்ட இருந்த காரும் பேங்க்ல இருந்து பிடிங்கிட்டு போயிடுறாங்க. வாடகைக்கு இருந்த வீடும் அந்த ஓனர் அங்கேருந்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. இப்போதைக்கு இவள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால இவ வேற வழி இல்லாமல் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அவங்க மேடுக்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க வீட்டில் தங்கிக்கிறதுக்காக போறா. அவங்களும் இந்த பொண்ணை பாவம் பார்த்து சரி நீ இங்கே வந்து இருந்துக்கோ, மேலே ரூமில் போயிட்டு இருந்துக்குன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்க பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஏற்கனவே கொஞ்சம் திமிரு பிடிச்சவ இல்லையா, அதனால் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரீங்க? அவள் வந்தான்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, நம்ம வீட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும், அவள் வந்து நம்ம வீட்டில் அதிகாரம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணுக்கு சுத்தமாகவே இவங்க இருக்கிறது பிடிக்கல. அதை இவளும் கேட்டுறா. அதே சமயத்தில் நம்ம பிம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு நியூ கார் அவன் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால அந்த காரை எடுத்துக்கிட்டு அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்டு அவங்க தங்கச்சின்ட்டு எல்லாருமே சுற்றுறதுக்காக போயிடுறாங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கூடவே ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் கூட நாங்கள் முன்னாடி போகிறோம் நீங்கள் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களும் முன்னாடி போகிறாங்க. இவங்களும் பின்னாடியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு நின்றுட்டு இருக்க. அந்த சமயத்தில் நம்ம ரேங்கோடைய ஹஸ்பண்டை அங்கே பார்க்குறான். அவன் ஏதோ ஃபுட்டு வாங்கிட்டு வர்றதுக்காக வந்திருப்பான் போல இருக்கு. அவன் ஒரு பைக் டாக்ஸியில் தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே முன்னாடி வந்து நின்றுட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ எப்படி உங்கள் லைஃப் போகுதுன்னு கேட்க, நான் இப்போ நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அவனும் கேட்க, நல்லா இருக்கேன், இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இப்போ காரு ரிப்பேரிங்கில் இருக்குது, அதனால தான் பைக் டாக்ஸியில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் முகத்தை பார்க்கக்குள்ளேயே நல்லாவே தெரியுது எல்லாத்தையும் விட்டு இழந்துட்டான் போல இருக்குன்ட்டு நல்லாவே தெரியுது. ஆனால் இவன் போய் சொல்லிட்டு அந்த பைக்கில் ஏற போக அந்த சமயத்தில் அது அவனுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு இல்லை நான் இப்போ நல்லா இல்லை, என்னோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, நான் பேங்க் கரப்டில் போயிட்டேன், என்கிட்ட எந்த சொத்தும் இல்லை, எந்த காரும் இல்லை, எதுவுமே இல்லை, இப்போ நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் மனசு தாங்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதனால அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள இங்க ரேங்க் ஹஸ்பண்ட் அங்கேருந்து போனான் இல்லையா, அவன் போறத நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பார்த்துடுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்றா, ஹே இது ரேங்கோட ஹஸ்பண்ட், இவன் என்ன பைக் டாக்ஸியில் போறான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஆச்சரியமா கேட்குறாங்க, என்ன சொல்ற, அவர் எப்படி பைக் டாக்ஸியில் போவார், அவர்கிட்ட தான் கார் இருக்கு, அவர் பெரிய பணக்காரர், அவர் எதுக்கு பைக் டாக்ஸியில் போகணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் தங்கச்சி இருந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒரு கிளிப்பை காட்டுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின்கா செம்மைய கோவம் ஆகுது. முறைச்சி பார்க்கறதுக்கு அவள் பயந்துடுறா. அச்சோ நம்ம அக்கா இன்னைக்கு அடிக்க போறாளாட்டுக்கு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே பயந்துக்கிட்டே நிற்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சரி சரி அந்த கிளிப்பை காட்டுன்னு சொல்லவும் அந்த கிளிப்பையும் போட்டுவிட்டு காட்டுறா. அதில் அவர் ரேங்கோடைய ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருந்தது, அதை எல்லாருக்கும் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறங்கிற பேரில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரும் வந்திருக்கவங்க முன்னாடியெல்லாம் காட்டியிருப்பா இல்லையா, அந்த பிரச்சனை நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் இவ தான் வீடியோ எடுத்து வச்சிருந்தா இல்லையா ஃபுல்லாகவே, அதை போட்டு விட்டு காட்ட எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. பிம் இருந்துட்டு இதுக்கு மேலே உன்னுடைய ஃபோனில் இந்த கிளிப் இருக்கக்கூடாது, இரேஸ் பண்ணிடு. அந்த பொண்ணு இருந்துட்டு ஏன் நான் இரேஸ் பண்ணணும், முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ கே ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு பிம் அவள் எரேஸ் பண்ணுவா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, ஏய் நீ இதை அப்புறமா எரேஸ் பண்ணிக்கே இப்போ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவளும் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. அப்போ ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு பிம் நான் இப்போ யாரை பார்த்தேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, ரேங்கோடைய ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கவும், ஆமாம் உனக்கு எப்படி தெரியுங்க, நாங்களும் அவனை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டு தோ அவருடைய கிளிப்பை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லவும் ஹீரோட ஃப்ரெண்டும் என்ன சொல்கிறீங்க, என்ன கிளிப்பு காட்டுங்க நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய்ட்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு இப்போ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நான் ரேங்கோடைய ஹஸ்பண்டை பார்த்தேன், பார்க்கவே வேற யாரோங்கிற மாதிரி இருந்துச்சு, என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காருன்னு சொல்ல ஆமாம் இப்போ ரேங்கோட நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது, ஆல்ரெடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா, ஆனால் ரெண்ட் அதிகமாக இருக்குது, அவள் எப்படி தான் சமாளித்து வெளியே வருவாளோ தெரியலன்ட்டு ரெண்டு பேருமே கவலைப்படுறாங்க. இப்போ அப்படியே ரேங்கை தான் காட்டுறாங்க. அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஒரு பொண்ணு அங்கே வரா. அந்த பொண்ணு வந்து நம்ம மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள ரேங்கையும் பார்த்துட்றா. இது ஜெய் ரேங்க் தானே கேட்க, ஆமாம் அந்த பொண்ணு இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல ஓ அவகிட்ட என்னால் பேச முடியுமான்னு கேட்டுட்ருக்க. அப்போ நம்ம ரேங்க் இருந்துட்டு காஃபி குடிக்கலான்ட்டு பின்னாடி சைடு போயிட்டு காஃபி குடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவன் ஒருத்தன் வந்துட்டு நம்ம ரேங்க் கிட்ட ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். வரியா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, இன்னைக்கு நைட்டு சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி
கேட்க அந்த பொண்ணு இவனை கீழே மேலேயும் பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அதனால இவன் என்ன சொல்றான்னா, என்ன ஆளையே அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, அதனால என் கூட டின்னர் சாப்பிட வாவான்னு சொல்லி கூப்பிட, கண்டிப்பா சாப்பிட வருவேன், ஆனா அது உன்னுடைய டெத்துல அப்படின்னு சொல்லவும், என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் என்னை சொல்லாத, இன்னைக்கு என்னோட பர்த்டே, என் கூட சாப்பிட தானே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளே அந்த சைடு மேனேஜர் வந்துடுறா. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துடுறா. ரேங்கையும் வா என் கூடன்னு சொல்லி கூட்டிட்டும் வந்துடுறா. அந்த பொண்ணுகிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ரேங்க் எப்படி இருக்க, இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கியான்னு அந்த பொண்ணு கேட்கறதுக்கு, இல்லை நான் இங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி, உன் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தா, ஆனா அது க்ளோஸா இருந்துச்சு, என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு தெரியலையே, ஒருவேளை ஏதாவது பெரிய டீலா கிடைச்சிருக்கலாம், ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொல்றா. ஆக்சுவலா இவ ஹஸ்பண்ட் திவாலான விஷயம் இவளுக்கு சுத்தமா தெரியாது போல இருக்கு. அது சரி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்கறதுக்கு, நான் ஜஸ்ட் ஒரு வேலையா வந்திருக்கேன் அப்படிங்கவும் இடையில இந்த மேனேஜர் பேச ஆரம்பிச்சிடுறாங்களா. அதை யூஸ் பண்ணி இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா அங்கிருந்து வெளியே ஓடி வந்துடுறா. இவ வெளியே ஓடி வந்தவ சரி போயிடலாம்ல, அங்கிருந்து போகாம என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போதான் இந்த பொண்ணும் பார்க்குறா, எங்கே ரேங்கை காணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறதுக்கு, இல்லை இப்போதான் வெளியே போனாங்கன்னு சொல்ல அந்த மேனேஜர் திட்ட ஆரம்பிச்சிடுறா. இந்த பொண்ணு இப்படிதான் ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிறா. அவள் ஹஸ்பண்டை இப்போதான் டிவோர்ஸ் பண்ணனா, இப்போ அவகிட்ட பணமும் இல்லை, வீடும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் அவகிட்ட திமிர் மட்டும் அடங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கவும் இவளுக்கு கோவம் ஆயிடுது. அங்கேருந்து கிளம்பிடுறா. வெளியே வந்தவ வீட்டுக்கும் போறா. வீட்டுக்கு போனா அங்க ஆன்ட்டி சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து டேபிள்ல வந்து பாக்குறா. அங்க எல்லாம் வெஜிடபிள்ஸ் சாதாரணமா வீட்டுல சமைச்ச மாதிரி இருக்குமா. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நான் சாப்பிட்டேன்னா ரொம்ப பைசியா இருக்கும், அது என்னுடைய ஸ்டமக்கை அப்செட் பண்ணி விட்டுரும், அதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிடலான்னு போனா ஆல்ரெடி இவளும் இவளுடைய ஹஸ்பண்டும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட வந்திருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கே போய் நிக்கிறா. அப்போ அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணும் வந்துட்டு, நீங்களா சாப்பிட வந்திருக்கீங்களா, வாங்கலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனிவாக இன்வைட் பண்ணுறா. அப்போ தான் இவ எதுக்காக நல்லா இன்வைட் பண்ணுறான்னு இவளுக்கு இப்போ தான் தெரியுது. ஒரு டைம் நம்ம இந்த ஹோட்டலில் தானே சாப்பிட்றதுக்காக நம்ம ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தோம், அதனால தான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, சரி வரேன், நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவளுடைய பர்ஸில் பணம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறா. ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த ஹோட்டலில் சாப்பிட முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே தான் சாப்பிட்றதுக்காக வராங்க. அங்கே ரேங்க் இருக்கிறதையும் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. அதனால நம்ம பிம்மை உள்ளே அனுப்பி வச்சுட்டு இவன் பாட்டுக்கு பின்னாடியே வந்து இந்த கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு நீங்களாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல அவள் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்க அங்கே முன்னாடி ஹீரோ நிற்கிறான். அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே, ரக் நீயா, எங்க தனியா தான் வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல நான் பிம் கூட வந்திருக்கேன்னு சொல்லவும், இங்க கூட பிம் வந்திருக்காளா, நான் அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வாவன் எனக்கும் சாப்பாடு வாங்கி கொடு, நம்ம 3 பேருமே சேர்ந்து சாப்பிடலாம், எனக்கும் அவ கூட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நானும் அவ கூட பேசணும், என்னையும் கூட்டிட்டு போறியா சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு கையை பிடிச்சு கூப்பிடுவாளா. அவன் கையை எடுத்து விட்டுட்டு, இங்கே நானும் பெம்மும் தனியாக சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், நீ எல்லாம் இங்கே சாப்பிட முடியாது, ஏன்னா இது ஃபுல்லாகவே எக்ஸ்பென்சிவான ஹோட்டல், அதனால நீ இங்கே சாப்பிட முடியாது. நல்ல வேலை நான் உங்ககிட்ட மாட்டிக்கல, அந்த முட்டாள் உன் ஹஸ்பண்ட் உன்னைய கல்யாணம் பண்ணி உனக்கு எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீ நரகத்தை தானே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு கோபம் ஆயிடுது. ரக் என்ன இப்படி பேசுகிறான்னு கத்த ஆரம்பிக்குவோம். அமைதியாரு, நீ கத்துறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், தேவையில்லாத இங்கே கத்துற வேலைலாம் வச்சுக்காத, அப்புறம் நீ இப்போ ஒன்றும் பணக்காரிலாம் இல்லை, இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கவும், நீ இனிமேல் பிம் கூட உன்னை கம்பேர் பண்ணி பேசிக்காத, அவள் எங்கேயோ இருக்கா, நீ எங்கே இருக்கன்னு யோசிச்சுக்கு அப்படின்ட்டு நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிடுறான். இவளுக்கா செம்மையா கோவமாகுது. உள்ள வந்தவன் நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் நம்ம பிம்க்கு. 2 பேரும் நிறைய ஃபுட்டை ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இதை வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனும் பார்க்குறான். ஆனா உள்ளவான்லாம் கூப்பிட கிடையாது, நீ நல்லா பார்த்துக்கோ, என்னை விட்டுட்டு போனல்ல, இப்ப நல்லா பாரு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். பிம் அந்த சைடு திரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிறதால அவங்களுக்கு எதுவுமே தெரியாத, அவங்க ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ஸ் 2 பேரும் அவங்க வீட்டில் உட்காந்து அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேசுனது ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருக்க, இப்போ நீ ரொம்ப மெச்சூர் ஆயிட்டேன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ள அவங்க மாமியார் வந்துடுறாங்க. அவங்க இந்த வீட்டில் வேலை செய்யறதுக்காக அவங்க கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வேலை செய்யறதுக்காக உள்ளே போயிடுறா. ரகும் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக உள்ள போயிடுறான். தனியாக 2 பேர் நின்றுட்டு இருக்க. அப்போ அவங்க மாமியார் கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் எதுவும் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா,
ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அதனால ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறதுக்கு இல்லையே ஏன் இப்படி கேட்குறீங்கங்க. இல்லை இன்னும் குழந்தைக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணலையாங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் இல்லை ரக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அவரும் கேட்டுட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க மாமியாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதே சமயத்துல இந்த ரேங்கை காட்டுறாங்க. அவ வீட்டில் நல்லா பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஆன்ட்டியோட பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் கூடையில அழுக்கு துணியெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் எடுத்து அவன் மூஞ்சிலே போட்டுட்டு அவளை எழுப்பி விட்டு, எழுந்திரடி சீக்கிரமா, உன்னை எழுப்பிடுறதுக்குலாம் ஒரு ஆள் வேணுமா, நீயே எழுந்திருக்க மாட்டியா, எழுந்திரிச்சு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போற, இங்கே உனக்காக வேலை செய்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லை, ஒழுங்காக எழுந்துருன்னு சொல்லி திட்டவும் 2 பேரும் சண்டை வந்துடுது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு இவ என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கும் வந்துடுறா. அங்கே வந்துட்டு வெளியே நின்றுக்கிட்டே பிம்க்கும் கால் பண்ணி, நான் அந்த மாதிரி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். அந்த பொண்ணு உனக்கு எப்படி என் வீடு தெரிஞ்சிச்சு, நீ தான் அன்னைக்கு வரவே இல்லையே, உனக்கு எப்படி வீடு தெரிஞ்சிச்சுன்னு கேட்க, அவ எதே கதையை சொல்லி சமாளிச்சுட்டு நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. அங்க வேலைக்கார பொண்ணு தான் இருக்கா. அவ இருந்துட்டு இங்க 2 பேருமே இல்லை, இங்க யாருமே இல்லை, இங்க வந்து என்ன பண்ண போறீங்க, அவங்க 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க, நீங்களும் போங்கன்னு சொல்றதுக்கு, இல்ல பிம் இங்க வருவா, என்னை வெயிட் பண்ண சொன்னா, நான் இங்கதான் இருப்பேன், நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அவளை உள்ள இழுத்துட்டு வந்துடுறா. உள்ள வந்துட்டு அந்த பொண்ணு முழிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு, என்ன முழிச்சுக்கிட்டு நிக்கிற, உள்ள வந்தவங்களுக்கு ஏதாவது தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டியா அப்படிங்கவும், அவளும் உள்ள போயிட்டு சரின்ட்டு எடுத்துட்டு வரலான்ட்டு போக, இவன் என்ன பண்றான்னா அப்படியே சுத்தி பாக்குறேன்ட்டு அந்த வீடியோ சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்க நம்ம ரக்கும் நம்ம பிம்முடைய போட்டோஸா இருக்குது. அதெல்லாம் பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. அதுலயே நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸோட ரூமுக்கு போற படிக்கு முன்னாடி எல்லாம் போட்டோஸா இருக்கு. 2 பேரும் அந்த மேரேஜ்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸா இருக்குமா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே உள்ள போறா. அங்க போனா பேக், காஸ்ட்லியான பேக்ஸு, காஸ்ட்லியான திங்ஸா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறா. அதுக்கப்புறம் அவளுடைய லைஃப்ல எவ்வளோ திங்ஸ் இந்த மாதிரி காஸ்ட்லியாக வாங்கியிருப்பா, அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பெட்டெல்லாம் பார்க்குறா, ரொம்ப சாஃப்டாக இருக்கா. அதெல்லாம் தடவி பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த வேலைக்கார பொண்ணு அங்கே வந்துடுறா. அவள் வந்துட்டு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, இது ஹீரோ ஹீரோயின்ஸோட பர்சனல் ரூம், நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல, வந்தால் என்ன தப்பு, சும்மா பார்க்கறதுக்கு தானே வந்தேன், இதுக்காகலாம் கோவப்படுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கீழே இறங்கி வந்துடுறா. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வீட்டுக்கு கால் பண்ணுறான். அப்போ இவ கால் அட்டன் பண்ண, அவன் மேட் பொண்ணு தான் இருக்கான்னு நினச்சிட்டு மேட் பொண்ணுகிட்ட பேசவும், இவ ஹலோன்னு சொல்லிட்டு இவ பேச ஆரம்பிக்கும். இவளோட வாய்ஸை கேட்டவனும் இது யாரு அப்படிங்கிற மாதிரி யாருன்னு கேட்கறதுக்கு, என்ன ரக் என்னோட வாய்ஸ் அதுக்குள்ள மறந்துட்டியா அப்படிங்க. அப்பதான் அவனுக்கு தெரியுது இங்க இருக்கிறது ரேங்க் அப்படின்ட்டு. அவனுக்கு செம்மைய கோவமாகுது. நீ எப்படி வந்த, உனக்கு எப்படி இந்த வீடு தெரிஞ்சிச்சு, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய கோவப்பட ஆரம்பிக்க. பிம் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளை பாக்குறதுக்காக தான் வந்தேன், இதுல என்ன இருக்குது, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இது வந்து அவளை பாக்குறது நார்மல் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த சமயம் மேட் பொண்ணும் வந்து பின்னாடி இருந்து பாக்குறா. ஐயோ ரக் பேசுறாரா, இவ எதுக்கு கால் அட்டன் பண்ணான்ட்டு அவளுக்கு பயமா இருக்கு. அவனுக்கு செம்மைய கோவமாயிடுது, பிடிச்சு திட்டி விட்டுறான். நீ எதுக்காக என் வீட்டுல வந்த, என் வீட்டுக்கு நீ வராத, என் வீட்டுக்கு நீ வந்ததால அதோடைய அழகே கேட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி செம்மையா அசிங்கப்படுத்துற மாதிரி திட்ட, அவளுக்கும் கோவமாயிடுது. கால் கட் பண்ண அந்த பொண்ணு வந்துட்டு ரக் என்ன சொன்னாருன்னு கேட்க, அவன் என்ன சொன்னா, உனக்கு என்ன வந்துச்சு, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், வாட்டர் தானே கேட்டேன், நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்க. தோ தண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு டைனிங் டேபிளில் காட்ட, அங்கே பிளேனான தண்ணி இருக்குமா, அதை பார்த்தோன்னே எனக்கு இது தேவையில்ல, ஜூஸ் எடுத்துட்டு வா, அதுவும் ஸ்விம்மிங் பூலுக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லவும் சரின்ட்டு அந்த பொண்ணும் எடுக்கிறதுக்கு போயிடுது. இவ்வளோ அங்கே வந்து உட்கார, அப்போ நம்ம பிம்மும் வந்துடுறாங்க போல இருக்கு. நிறைய சாப்பாடு அவ பாட்டுக்கு உள்ள அடிச்சு விட்டுட்டு இருக்கா. பிம் பார்த்துட்டு மெதுவா சாப்பிடு, ஏன் இவ்வளோ அவசரம், மெதுவா சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பிம்முக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவ எப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டாலே, இப்ப இவளால நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியலையேன்ட்டு வாய் விட்டே சொல்லிடுறாங்க. ரேங்க் நீ எப்படி இருந்த, இப்ப இப்படி ஆயிட்டியே, உனக்கு நல்ல சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படவும் அந்த பொண்ணுக்கும் தாங்கிக்க முடியல. பாரு பிம், என்னோட நிலைமை எப்படி போயிடுச்சு, நான் எவ்வளோ ரிச்சாக இருந்தேன், இப்போ பாரு என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ரொம்ப ஏழை ஆயிட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, அப்பா அம்மா இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை அப்படின்ட்டு மனசு தாங்க முடியாது. அவளும் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரேங்கோடைய ஹஸ்பண்டை தான் காட்டுறாங்க. அவன் குடிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டான், ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த செக்ரட்டரி என்ன பண்றான்னா, அவ எங்கேயோ வெளியே போயிருந்திருப்பா போல இருக்கு, வரா, அதுவும் வேற ஒருத்தனுடைய கார்ல வர, அவங்கிட்ட ரொம்ப கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் இவனும் அங்க ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இவளும் அவன் பாக்குறத பாத்துறா.
பார்த்தாலும் சரி பார்த்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, இந்த ஆளும் அவனை பார்த்துறான். இவனும் அந்த பிஸ்னஸ் மேன் தானே, அவர் இப்போ உன் வீட்லயா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் அவருக்கு இப்போ எங்கேயும் இடம் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை, அதனால தான் நான் என் வீட்டில் தங்க வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும், ஓ அப்படியா, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் இவளும் பயந்துக்கிட்டே உள்ள வர அவனுடைய பெட்டி படுக்கையில் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவளும் தடுக்க முயற்சி பண்ணுறா, இல்லை போக வேண்டாம் இங்கே இருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கெஞ்ச, அவன் இல்லை இதுக்கு மேலே நான் உன்னுடைய லைஃப்பில் இருந்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். இந்த பொண்ணு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உன்னுடைய பழைய வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படியே போயிட்டு படுத்துக்கிறான். அப்போ அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தாத்தா வந்து பார்த்துட்டு, யாரு நீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் பாக்குறாரு இவன் தான் நிக்கிறானா. இவனை பார்த்த உடனே அவருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்களா தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு இருங்கன்னு சொல்லிட்டு தங்க விட்டுறாரு. அவனும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு விடிஞ்ச உடனே ஒரு இடத்துல அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் நம்ம லைஃப் இப்படி போய்கிட்டு இருக்குது, என்னதான் நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே பெம்மை தான் காட்டுறாங்க. அவள் ஆண்டி வீட்டில் நூடுல்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அவளுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல போல இருக்கு. அதனால அந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி டஸ்ட்பினில் கொட்டிக்கிட்டு இருக்க, அந்த சமயத்தில் அந்த பொண்ணு வந்துடுறா. அந்த பொண்ணு வந்துட்டு, என்ன சாப்பாடை எதுக்காக வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதுக்கு, நான் சாப்பிட்றதுக்கு தான் உனக்கு பணம் கொடுக்குறேன்ல, எதுக்காக நீ என்கிட்ட வந்து அதிகாரம் பண்ணுற மாதிரி பேசுகிற, நான் வேஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னும் 20 பாத் வேணும்னாலும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கி, என்கிட்ட இந்த மாதிரிலாம் அதிகாரம் பண்ணாதுன்னு சொல்ல அவளுக்கு கோவம் ஆயிடுது, திட்ட ஆரம்பிக்கிறா. அதனால இவ என்ன பண்ணிடுறான்னா, அந்த கையில் ஒரு நூடுல்ஸ் வச்சுருந்தா இல்லையா, அதை அவள் தலையிலேயே கொட்டி விட்டுற. அவளுக்கும் செம்ம கோவம் ஆயிடுது, ஓங்கி பாலார்னு அரைஞ்சிட்றா. 2 பேத்துக்கு இடையில செம்மையாக சண்டை ஆயிடுது. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு கிடக்க, அப்போ அந்த ஆன்ட்டியோட பொண்ணு தான் அந்த ரேங்க் மேலே ஏறி உட்காந்துட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்கா. நல்ல வேலை அந்த நேரத்தில் ஆன்ட்டியும் வந்துடுறாங்க, 2 பேத்தையும் பிரிச்சும் விட்டுறாங்க. இந்த ரேங்க் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.